அனைவருக்கும் வணக்கம். வருண்குமார் ஐபிஎஸ் அவருடைய துணைவியார் இருவருக்கும் முதல்ல வாழ்த்து தெரிவிப்போம். ஏன்னா 2 பேருமே எஸ்பியாக இருந்து ப்ரொமோஷனாக டிஐஜியாக ப்ரொமோஷன் ஆகியிருக்காங்க. அதனால் வாழ்த்து தெரிவிப்போம். கடினமான உழைப்புக்கு தான் அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இருவரும் தகுதியானவர்களாக கருதுகிறேன். அடுத்தபடியாக தம்பி சீமான் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்திருப்பது எல்லாருக்கும் தெரியும். நேற்று கோர்ட்லேருந்து வெளில வரப்போ வருண்குமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு சொன்னால், மைக்கு பிடிச்சிட்டா எதெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறதுலாம் சீமான்கிட்ட இருக்கும். அதனால் மைக்கு பிடிச்சிட்டா அவர் புலி, மற்ற நேரத்தில் அவர் எலின்னு ஒரு டைலாக் சொன்னது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அதுலேயும் உண்மைதாங்க. ஏன்னா சைக்காலஜியில் பாருங்கள், உளவியல் பார்வையில் பாருங்கள், ஒரு 10 பேர் கூடியிருந்தா அவனுக்கு சப்போர்ட் பண்ணால் இவன் ஊன்னு கத்துறதெல்லாம் பார்ப்போம், சாதாரண மனிதன் கூட. அதே 100 பேர், 1000 பேர், லட்சக்கணக்கான பேர்கள் இவர்களுக்கு ஆதரவாக நிற்கின்ற பொழுது தன்னை அறிந்தி பேசுவார்கள் என்பது இது உளவியல் பார்வை. அந்த விதத்தில் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போடுறதுனால இந்த எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் இந்த மின்னணு பதிவுகள்லாம் ஈவன் செல்ஃபோனில் பதிவு பண்ணுறது எல்லாமே ஒரு ஆவணங்களாக எடுத்துக்கொண்டு தீர்ப்பு வழங்குவார்கள் என்பதை முதலில் சீமான் உணர வேண்டும். எதை வேணாலும் பேசிடலாங்கிறதுலாம் சட்டத்தின் பிடியில் வந்த பிறகு அது நடக்காத காரியம் தம்பி. எனவே நீங்கள் எதிர்காலத்தில் அநாகரிகமான பேச்சுக்களில் பேசுவதை தவிர்க்கணுங்கிறது தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது இன்னொரு சவாலை நான் சொல்கிறேன் தம்பி. இப்போ வருண்குமார் ஐபிஎஸ் இருக்கார, அவர் பதவி உயர்லாம் பெற்றுட்டார். இன்னொருக்கும் அவர் வயது ஒரு காத்திருக்குதா நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்டவர் பதவி காலம்லாம் முடிஞ்சு அரசியலுக்கு வரலாம். ஆனால் நீங்கள் அரசியலேருந்து ஒரு ஐபிஎஸ் படிக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த ஐபிஎஸ் இதை ரொம்ப தரக்குறைவாக பேசுனதெல்லாம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். அதனால் பேசும்பொழுது கொஞ்சம் வார்த்தைகளை அளந்து பொது வாழ்க்கையில் பிறகு நீங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.